வேட்பாளர் நிப்பாட்டுறதுக்கே கிட்டத்தட்ட 5 கோடி கிட்ட வாங்குறாங்க. பெஸ்ட் கேண்டிடேட்டை எதிர்பார்க்கறாங்க. அவனா நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு பக்கத்துல வச்சுக்கலாம். யார் அப்படி இருக்காங்கன்னு ஓப்பனா சொல்லிடுங்க. ஆதவர்ஜனா எடுத்துக்கலாமா, இல்ல சிடி நிர்மல்குமார் எடுத்துக்கலாமா, அருண்ராஜா எடுத்துக்கலாமா, இல்ல செங்கோட்டையன் எடுத்துக்கலாமா? குஷியானந்தான வந்து நான் டிவியில பார்த்திருக்கேன், பேப்பர்ல பார்த்திருக்கேன், நேர்ல ஒரு அடியில பார்த்திருக்கேன், பழைய போட்டோல பார்த்தேன். ஆனா அவரை பார்க்காம நீங்க கட்சியில நிர்வாகிகளா இருக்கீங்களா? எலெக்ஷன் வரட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், என் உயிர் இருக்கிற வரைக்கும் அண்ணனுக்கு தான் சப்போர்ட். புதுசா யாராவது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை காட்டிட்டாங்கன்னா, ஒரு கார்ல வருது, ஒரு பந்தா வருது, ஒரு பைக்ல வரவங்களாம் மனுஷனா மதிக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் மீட்டிங் போட்டு பேசுற இந்த டிவிகே சங்கம், நீ என்னென்ன பண்ணிருக்க காட்டு, நீ என்னென்ன பண்ணிருக்க காட்டுன்னு காட்டினா அப்ப தெரியும் யாரு புதுசு யார் பழசுன்னு. அஜிதான்றவங்க தூத்துக்குடியில ஒதுக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு பனையூர் அலுவலகத்துல காத்துக்கிட்டு இருந்தாங்க. தெரியாம தாங்க நடக்குது இதெல்லாம். எப்படிங்க சொல்ல முடியும்? ஏங்க நீங்க தெரியாம நடக்க முடியாது, 10 சொல்ல முடியாது. மக்கள் பிரச்சனையை விட்டுருங்க. சொந்த கட்சி நிர்வாகிகளுடைய கூக்குரலையே விஜய் கேட்கலன்னா அவர் அரசியல் கட்சி செய்யறாரா? அவர் பின்னாடி இருந்து இயக்குறது யார்? அங்க ஒரு கூட்டமே இருக்குங்க. யாரங்க சொல்லி சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, இல்ல ரெண்டுக்கு வேணுமா, இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. சார் வணக்கம். டிவிகேல ரொம்ப பயணிச்சுட்டு இருந்தீங்க நீங்க. இப்போ டிவிகேல ஒரு பெரும் குற்றச்சாட்டு என்ன முன்வைக்கிறாங்கன்னா, பதவி வாங்குறதுக்கு பணம் கேட்டிருந்த டிவிகே இன்னைக்கு வேட்பாளரை நிப்பாட்டுறதுக்கே கிட்டத்தட்ட 5 கோடி கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப பரபரப்பா எழுப்பிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னோட ஆங்கிள் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அவங்க ஒரு பெஸ்ட் கேண்டிடேட்டை எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறவங்க நம்ம கட்சிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அது பெஸ்ட் கேண்டிடேட்டா? அது பெஸ்ட் கேண்டிடேட்டான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. எதை வச்சு? ஆனா எப்படின்னா, அவங்களுக்கு இப்போ 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தங்க இந்த கட்சியில வரணும்னு நினைக்கிறவங்க இதே 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி வேற கட்சி கூட அவங்க போகலாம். பர்டிகுலரா இந்த கட்சிக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அதே நேரத்துல பழைய ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு கூட ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம். நீ நிக்கிற மாதிரி உனக்கு பிளான் இருக்காப்பா? ஏன்னா உன்னை கேட்காம நான் அவங்கள போட்டா அவங்க மனசு கஷ்டப்படும், நீ ஆரம்ப காலத்துல வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லவே இல்லை. நான் அந்த அளவுக்குலாம் வந்து பெரிய ஆள் கிடையாது. இல்ல, டிவிகேல பொறுத்த வரைக்கும் போஸ்டர் ஒட்டினவங்களுக்கு கொடி கட்டினவங்களுக்கு தான் பதவி அப்படின்றத பொதுச் செயலாளர் சொன்னாரு. ஆனா அப்படிப்பட்டவங்க கிட்ட ஒரு சஜெக்ஷன் கேட்கறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா அந்தந்த கிரவுண்ட் லெவல்ல அந்தந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு தெரிஞ்சாதான் அந்த எந்தெந்த ஏற்றம் இறக்கம் இருக்கு, இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி மூவ் பண்ணா நம்ம இந்த ஓட்டுகளை கவர் பண்ணலாம் அப்படின்றது லோக்கல்ல இருக்கிற அந்த அடிமட்டத்துல இருக்கிற நிர்வாகிகளுக்கு தான் தெரியும். மேல்மட்ட நிர்வாகிகளுக்கு தெரியாதுல்ல. அதுக்காக அவங்களை கூப்பிட்டு சஜெக்ஷன் கேட்கலாமே. உங்களை நான் சொல்லல அப்படின்னு நீங்க சொன்னீங்களா, அதுக்கு நான் சொல்றேன். அதாவது நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப புதுசா வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா, என்னடா அது நீ நிக்கல, யாருக்கும் பண்ணிருக்காங்க வேட்பாளர் அறிவிச்சுக்கணும்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லுவாங்க. இல்லம்மா நான் ரொம்ப நாள் இருந்துட்டேம்மா, எனக்கு குடும்பம் ஆகி போச்சு, எனக்கு பெருசா எதுவும் இன்கம்லாம் கிடையாது, கடைசி வரைக்கும் விஜய் அண்ணனுக்காக நான் கொஞ்சம் கூடமான வேலை செய்யறேன், எனக்கும் ஒரு இதில் மதிக்கிற மாதிரி அவரு கூட என்னை கூப்பிட்டு உனக்கு இந்த போஸ்டிங் போற மாதிரி கூட மாட இருப்பா அப்படின்னு சொன்னா அவன் சந்தோஷப்படுவான். அவன் பரவாயில்ல இன்னைக்கும் நம்மள கூப்பிட்டு பேசுறாங்க ஒரு ஆசையில பழைய மாதிரி பழைய இறங்கி வேலை செய்யும். எதுவுமே கேட்காம அவன் தான் ஒரு ஆள், நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு பக்கத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லலாம். அந்த மாதிரிதான் இப்போ சொல்லுங்களேன், யாருன்னு ஓப்பனா சொல்லிடுங்களேன். யார் அப்படி இருக்காங்கன்னு ஓப்பனா சொல்லிடுங்க. பொதுவாவே புதுசா இருந்தாங்க எல்லாருமே. புதுசா வந்தவங்கன்னா யாரு அது மென்ஷன் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆதவர்ஜனா எடுத்துக்கலாமா, இல்ல சிடி நிர்மல்குமார் எடுத்துக்கலாமா, அருண்ராஜா எடுத்துக்கலாமா, இல்ல செங்கோட்டையன் எடுத்துக்கலாமா, யாரை எடுத்துக்கலாம் ஓப்பனா சொல்லிடுங்க. ஏன்னா இன்னைக்கு மேல்மட்டத்துல நிறைய புது கலைகள்லாம் வந்திருக்கு. ஆனா நீங்க எல்லாம் ரசிகர் மன்றத்துல இருந்து அடிமட்ட ரெண்டுல இருந்து வந்திருக்கீங்க. இப்போ விஜய் கூட ஒரு மீட்டிங்ல சொன்னார்னா, வளரணும் வளர விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில திரும்பி பார்த்து சொன்னார் ஒரு நிகழ்ச்சியில. சோ அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்குதுல்ல, இங்க மத்தவங்களை வளர விட மாட்டேங்கிறாங்க மேல்மட்ட நிர்வாகிகள் அப்படின்றது. அதனால கேட்கிறேன், ஓப்பனா சொல்லிடுங்க யாரா இருக்கும் அப்படின்னு.
அப்போ நீங்க சொன்னீங்க மீட்டிங்ல அண்ணன் இந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னு. ம். அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. அப்படி சொன்னாரு இல்லைங்களா? ஆமா. அது சம்பந்தப்பட்ட ஆளு ஏன் முன்னேற விட மாட்றாங்க, ம். யாரு அதுக்கு காரணம்னு பார்த்தாருன்னா ம். சூப்பரா இருக்கும். அதுதான் யாரா நீங்க நினைக்கிறீங்க? தொண்டர்களுடைய மனநிலைமை என்னன்னு கேக்குறேன். அதாவது இப்ப விஜய்க்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா கண்டிப்பா. அப்ப தெரியாம இருக்கிறது எதுக்கு திரும்பி பார்த்து சொல்லணும்? இவங்களும் வளரணும், வளர விடணும்னு சொல்லிட்டு மேடையில இருக்கிற மேல்மட்ட நிர்வாகிகளை பார்த்து எதுக்கு சொல்லணும்? அவங்க சர்க்கிள்ல இருக்கிற ஒரு ஆனா யாரோ ஒரு பிளாக் ஷீப் இருக்கு. ஒரு நியூஸ் வந்திருக்கும் அவருக்கு. ஓகே. சரி, மத்தபடி தொண்டர்கள் நேரடியா ஒரு 1000 பேர் இடத்துல இவர் பழைய ஆளு இவர் புது ஆளு அப்படின்னு அவரால சொல்ல முடியாது. ஓகே. இப்ப தொண்டர்கள் உங்க மனநிலைமை என்னன்னு கேக்குறேன். யாரா இருக்கும்? விஜய் யார நினைச்சு சொல்லியிருப்பாரு? நீ ஒரு தொண்டர் மனநிலைமை வந்து உங்களுக்கு தெரியல. அவரு கூட பயணிச்சவங்களா இருக்கலாம், அவருக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு முகமா கூட இருக்கலாம், அது புசி ஆனந்தா எடுத்துக்கலாமா? யார் மூலியமா கூட தெரிஞ்சிருக்கலாம். புசி ஆனந்தா எடுத்துக்கலாமா? புசி ஆனந்தா எடுத்துக்கலாமா? என்னன்னு அவரு ரொம்ப தொடர்புடையவரு, தெரிஞ்ச முகமா இல்ல இல்ல ம். ஒரு பத்திரிகை மூலியமாவோ ஒரு டிவி மூலியமா கூட தெரிஞ்சிருக்கலாம். அதுதான் சார் கரெக்ட். எப்படின்னா ஏன் உங்களெல்லாம் கூப்பிட்டு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு பத்திரிகை பேசியிருப்பாங்க. சரி, ஓகே. அவர் விஜய் நான் வந்து பழைய ஆளுங்கெல்லாம் கண்டுக்கிறதுல அப்படின்னு யாராவது பேசியிருப்பாங்க. அப்போ அவருக்கு தகவல் கேட்டிருக்கும், அதனால கூட சொல்லியிருக்கலாம். சரி, ஓகே. அவர் அந்த அர்த்தத்தை சொல்லியிருக்காரு. ஒரு தொண்டர் மனநிலைமை நீங்க யாரா இருக்கிறோம், அந்த நபர் யாரா இருப்பாரு? எல்லாத்தையும் தடை பண்ணிட்டு வராரு, நிர்வாகிகளை எல்லாம் ரசிகர் மன்றத்துல இருந்து வந்த நிர்வாகிகளை எல்லாம் ஓரம் கட்டுறாரு, பணம் கொடுத்தவங்களுக்கு மட்டும் தான் இங்க சீட்டு பதவி அப்படின்னு ஒரு ஆளு கொடுப்பாருல, நியமிப்பாங்கல்ல. இது தலைமையில இருக்கிற ஒரு ஆளு தான் இந்த வேலையை செய்யறாங்கன்னா தொண்டர்கள் மனநிலைமை யாரா இருக்கும்? அருண் ராஜா, இல்ல சிடி நிர்மல்குமாரா, இல்ல ஆதவர்ஜுனாவா, புசி ஆனந்தா, செங்கோட்டனா, யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஆதவர்ஜுனா வந்து நான் நேர்ல பார்த்தது இல்லை. ஓகே. என்னை பத்தி அவருக்கு பெருசா தெரியுது, அந்த அளவுக்கு நான் பிரபலமான அவருக்கு டிவி கட்சியை பத்தி முழுசா தெரியாது, அது வேற விஷயம். ஓகேவா? குஷி ஆனந்தன் வந்து நான் டிவில பார்த்திருக்கேன், பேப்பர்ல பார்த்திருக்கேன், நேர்ல ஒரு அடி கூட பார்த்தது இல்லை. ஆனா பழைய போட்டோல பார்த்திருக்கேன். பழைய போட்டோல பார்த்து. ஆனா அவரை பார்க்காம நீங்க கட்சியில நிர்வாகிகளா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். புதுச்சேரியில வந்து அவரு ஒரு மன்றம் வச்சிட்டு இருந்தாரு. அப்போ விஜய் அண்ணன் வந்து ஃபங்க்ஷன்லாம் போனாரு, அவரோட ஃபங்க்ஷன்லாம் போனாரு. பழைய ஆள்லாம் வந்து அவரை என்கரேஜ் பண்ணி நல்லா பண்ணு சொல்லிட்டு அப்பப்போ விஜய் அண்ணன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. நிறைய பண்ணாரு, நிறைய சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணாரு. ஒரு காலகட்டத்துல காங்கிரஸ்ல வந்து எம்எல்ஏ கூட இருந்தாரு அண்ணன், கேள்விப்பட்டேன். மற்றபடி நேருக்கு நேர் நான் பார்க்கல. உண்மைதான், அது பொய் கிடையாது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்ல ஒரு நேம் இருக்கு. அதுக்கப்புறம் மக்கள் இயக்கத்துல இருந்து அவர் ஒரு பொறுப்புல போட ஆரம்பிச்சாங்க. பழைய ஆளுங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்க. சம்மந்தப்பட்ட ஆளு ஆபீஸை பார்த்துட்டு இருந்தாலும் ஒதுக்கிட்டாங்க. இன்னைய வரைக்கும் மறைமுகமா பழைய ஆளுங்களாம் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அண்ணன் சரின்னு சொன்னா இன்னைக்கும் அவருக்காக போராடுறதுக்கு பல பேர் வெயிட் பண்றாங்க. எனக்கு என்ன கூப்பிட்டாதான் நான் செய்வேன்னா நான் சொல்ல மாட்டேன், நான் செய்வேன், மறைமுகமா செய்வேன், என்ன வேணாலும் செய்வேன். என்ன செய்வேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து போஸ்டிங் போடல அப்படின்றதுக்காக இத்தனை வருஷமா நான் பண்ணியிருந்த அந்த சின்ன சின்ன வேலைங்களையும் சரி, அங்க போய் ஒர்க் பண்றதும் சரி, அவங்க சைட்ல நான் போய் ஒர்க் பண்றேன் இல்லையா, அது எல்லா ஒர்க்கும் இருக்கு. அது நிறைய யூடியூப் சேனல் எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்குமே நான் கூட பண்ணுவேன். அது மாதிரி எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, இதுல ஒர்க் பண்றத பார்த்துட்டு எனக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கத்துல வந்து ஒரே வருஷத்துல மத்திய சென்னை மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் கொடுத்துருக்காங்க. நம்ம அம்ஜி சரவணன். இன்னை வரைக்கும் நான் அதை வச்சு நான் நிறைய பேருக்கு நிறைய உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி அங்க போய் நான் பண்ணும் போதெல்லாம் மேகநாதன் பத்தியா இது வரைக்கும் விஜய்ன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப அது கம்மியாகி போச்சு. ஆனா மறைமுகமா விஜய்க்கு சப்போர்ட் பண்றான். ஆனா வணிகர் சங்கம் மூலியமா நிறைய பேர் கடைக்காரங்களுக்கு கரண்ட், கார்பரேஷன் மேட்டர் நிறைய பண்ணி கொடுக்குறான். இவனுக்கு ஏன் வந்து டிவிகேல ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்காத ஆளுங்களே கிடையாது. சரி, நம்ம நேத்து கூட கேக்குறாங்க என்ன நீ வேணா அமைதியா இருக்க, எதுவும் பண்ண மாட்டேற, சைலண்ட் ஆகுற, போற, அங்க போய் அன்னதானம் பண்ற, அது பண்ற, இது பண்ற, என்னதான் பண்ண போற? இன்னும் 1 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. எலெக்ஷன் வரட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், என் உயிர் இருக்கிற வரைக்கும் அண்ணனுக்கு தான் சப்போர்ட்.
ஓகே. அது அது உங்களுடைய எனக்கு பதவி போட்டாதான் நான் செய்வேன்லாம் சொல்ல மாட்டேன். ம், எனக்கு அந்த பதவி போட்டு பதவி கொடுத்தா ம், பழைய மேகனை நான் பார்க்கலாம். அதே ம், ஃபீல்ட் ஒர்க் நான் ம், பண்ணுவேன். ம். இப்போ உங்களுக்கு பதவி எனக்கு ஆள் இருக்கா இல்லையா? இருக்காங்க. எனக்குன்னு ஒரு இல்ல இப்போ உங்களுக்கு பதவி இருக்கா இல்லையா? எனக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அண்ணா நகர் பழனின்னு சொல்லிட்டு ம், மாவட்ட செயலாளர் அவர் வந்து 105க்கோ 106க்கோ 2 வட்டத்துக்கு வந்து செயல்குழு தலைவராக போட்டிருக்காரு. ம், நான் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். நான் பழைய ஆள் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல போஸ்டிங்கா போட்டு இன்னும் கூட நல்லா பண்றேன்னு கூட சொன்னேன். ம். அது இன்ன வரைக்கும் ஒரு காதுல வாங்கிக்கல. எலெக்ஷன் வருது, வேலை பாரு, பண்ணலாம். சரி வேணா நம்ம இப்படி இது எடுத்துக்கலாமா? வந்து எப்படி தெரியுமா இருக்குதா, அன்னைக்கு ஜெய்சில் அண்ணா இருக்கும் போது சொன்னாரு, ம், எல்லாம் நல்லா வேலை பாருங்க, எல்லாம் வேலை பார்த்து எடுத்துட்டு வாங்க, ஆதாரம் எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு போஸ்டிங் போடுறேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அவரை ஜெய்சில மாதிரி ஒரு மாநில தலைவர் மாதிரி ஆகிட்ட மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், என் ஃப்ரெண்டு தான், நல்லா இருக்கட்டும். ம், பட் இருந்தாலும் பழசையும் நினைச்சு பார்க்கணும். சரி நம்ம ஓகே. வந்து ஒரு பதவியில உக்காந்துட்டோம், ம், நம்ம வைக்கிறதா சட்டம், விஜய் அண்ணன் வந்து நம்ம சொன்னா கேட்பாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ம். யாரு? உண்மையிலே ஜெய்சிலன். ஆ? ஜெய்சிலன் நினைக்கிறாரு. இல்ல ம், மாவட்ட தலைவர் நினைக்கிறாங்க. ஓகே. இப்ப இருக்கிற நம்ம மாவட்ட செயலர். பண்றது எல்லாமே கரெக்ட், நம்ம பண்றது எல்லாமே சரி, நீங்க இப்ப இருக்கிற மாவட்ட தலைவர்ல எல்லாமே நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே புஷ்யானந்தோடைய அறிவுறுத்தலின்படி தானே செய்யறாங்க. அவங்கள தன்னிச்சை செய்யறது இல்லல்ல. ஏன்னா ஆமா, இன்னைக்கு இவங்க தனியா பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தா போய் அப்ப முடியும். புஷ்யானந்த் தானே எல்லாத்துக்கும் காரணம். ஏன்னா இப்ப நீங்க ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க, அதாவது புஷ்யானந்த் யாருன்னே தெரியாது, நேர்ல நான் பாத்து நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? ம், மதிப்புக்குரிய ம், உஷியானந்த் அண்ணனுக்கு வணக்கம். ம், அவருக்கு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், ம், ஒரு மாவட்டத்திலயும் நேர்ல போய் பார்த்து ம், அந்த மாவட்டம் என்னென்ன பண்ணிருக்கு, மாசம் மாசம் என்ன பண்ணுது, வருஷத்துக்கு எத்தனை வாட்டி என்னென்ன பண்ணிருக்கு, அந்த மாவட்ட கீழே இருக்கிறவங்க என்னென்ன பண்றாங்க, ம், இதெல்லாம் வந்து நோட் பண்ணணும். ம். ஏன்னா இப்போ இதெல்லாம் கொஞ்ச நோட் நாளா பண்ணாம இல்ல இருக்காங்கன்னு இப்ப கொஞ்ச நாளா என்ன போயிட்டு இருக்குன்னா, ம், மாவட்ட தலைவர் ஆனதுல இருந்து டிவிகே கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ம், மாவட்ட தலைவர் எல்லாம் பெருசா எதுவும் பண்றது இல்ல. ம், எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர்லாம் பண்றாங்க, அவங்க பேரை சொல்ல விரும்பல, சூப்பரா பண்றாங்க. ம், உண்மையிலே அவங்க எல்லாம் மாவட்ட தலைவர். ம், மாவட்ட தலைவர் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்த உடனே அண்ணன் கொடுத்துட்டாரு, பழைய ஆளுன்னு சொல்லி தான் கொடுத்தாரு, நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு குஷியானந்த். ம். ஆனா அங்க இருக்கிற மாவட்ட தலைவர்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் வேலை வாங்குறாங்க. ஓகே. அவங்க கீழே இருக்கிறவங்கள வேலை வாங்கி இவங்க மாவட்ட தலைவர் ஆகுறாங்க, இவங்க பதவி வாங்குறாங்க. ம், கடைசி வரைக்கும் அவன் வேலை செஞ்சே தான் இருக்கிறான். இப்போ புதுசா சேர்ந்தவனும் சரி, பழைய ஆளும் சரி. ம், இப்ப எம்ஜிஆர் நகர்ல பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மலை மேல கோயிலுக்கெல்லாம் போறாங்க, எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, என்கிட்ட வந்து சொல்றாங்க. அங்கத்தி மாவட்ட தலைவர் அவர் ஒரு மாதிரி, யாருமே வந்து கூடவே இருந்து எல்லாமே பண்ணிட்டே இருந்தா ஓகே. ம், ஜஸ்ட் புதுசா யாராவது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை காட்டிட்டாங்கன்னா, ஒரு கார்ல வருது, ஒரு பந்தா வருது, ஒரு பைக்ல வரவங்க மனுஷனா மதிக்கிறது இல்ல. ம். அன்னைக்கு கார்ல பைக்ல வந்து வரவங்க பாத்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு கார்ல கார்ல வரவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஓகே. நீ கார்ல வந்து லக்ஸரி கார்ல வரும். ஆமா, அந்த மாதிரி பாக்குறாங்க. ரெண்டாவது அவங்க பேக்ரவுண்ட பாக்குறாங்க. ஓகே. இன்னும் ஆனா அன்னைக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு நடிகரும் எந்த ஒரு அரசியல்வாதி தலைவர்களும் என் கட்சியில வரவங்க எல்லாம் வந்து கார்ல தான் வரணும், ம், சைக்கிள்ல வரக்கூடாது ம், அப்படிலாம் யாருமே சொல்ல. அது விஜயானனும் சொல்லல, ம். விஜயானனும் சொல்லல. ஆனா அத பண்ணணும்னு நினைக்கிறவங்க முக்கியமான ஆளு அந்த மாவட்ட தலைவர். ஓகே. இப்ப நான் இருக்கேன், இப்ப நான் ஒரு 100 பேரோட ஒரு 5 கார்ல போனா அந்த மாவட்ட தலைவருக்கு பிடிக்கும். ம். அதே ஒரு 20 பைக்ல போனா அவருக்கு பிடிக்காது. பிடிக்காது. இவன் இன்னும் டெவலப் ஆகல, அதே பைக்ல தான் போயினுங்கிறான் அப்படின்னு. ம், ம், பைக்ல போறத விட போய் இறங்கி வேலை செய்யறவன் பெரிய ஆளா, ம், கார்ல இருந்து உட்காந்து நீ போயிட்டு அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பண்ணிடு, நான் கொஞ்சம் வெளியே போறேன், நீ பாத்துக்க அப்படின்னு அந்த கட்சி வளருமா? ம். இப்ப நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? ஆரம்ப கட்டத்துல இருந்து விஜய்க்காக உண்மையா உழைச்சவங்க இருக்கிறவங்க எல்லாரையும் இப்போ டிவிகே கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஓரங்கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓரங்கட்டி வச்சாங்கன்னு சொல்றத விட அவங்க கிட்ட இருக்கிற அந்த எதிர்பார்ப்பை புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க. ம், அவங்க கிட்ட இருக்க ஆசையை புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ம், எல்லாத்துக்கும் மீட்டிங் போட்டு பேசுற டிவிகே சங்கம் ம், ஒவ்வொரு மாவட்டத்திலயும் கூப்பிட்டு ஒவ்வொரு பகுதியிலயும் கூப்பிட்டு ம், நீ எவ்வளவு நாளா இருக்கிற நோட் பண்ணணும், ம், நீ என்னென்ன பண்ணிருக்க காட்டு, நீ என்னென்ன பண்ணிருக்க காட்டுன்னு சொல்லி காட்டினா ம், அப்ப தெரியும் ம், யாரு புதுசு யாரு பழசுன்னு. புதுசா போட்டிருக்காங்க, நான் வேணான்னு சொல்ல. ம், ஆனா இப்படி வேலை செய்வாங்களா? அந்த காலத்துல வேலை செஞ்ச மாதிரி ம், கண்ணு முழிச்சு ம். செய்வாங்களா? இல்ல. இப்போ ஒருத்தர் வந்து மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, ம், ஒரு நாள் லீவ் போட்டு
டிவிக்காக வந்து நிக்க சொல்லுங்க பார்க்கலாம். ம், ஒரு நாள் 1000 சம்பாதிக்கிறான், அவனுக்கு குடும்பம் இருக்கு, வாடகை கொடுக்குறான், எல்லாம் பண்றான், அவன் நிற்பான். ம், எம்ஜிஆர் நான் சொன்னேன், அந்த பையனுக்கு வந்து 2 பொண்ணு ஒரு பையன். ம், என்ன, அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் வேலை தான் செய்யறான். என் ஃப்ரெண்டு கிட்ட கான்ட்ராக்ட் வேலை செய்யறான். ம், அந்த பையன் முக்காவாசி அவங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணதை விட விஜயானந்த் தான் அதிகமா செலவு பண்ணுவான். ம், அப்ப நான் சொன்னேன், ஒரு கட்டத்துல நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா விஜயானந்த் வந்து இப்படிலாம் யாரையும் பண்ண சொல்லல. ம், யாரையும் வந்து பாலாபிஷேகம் பண்ணுங்க, என் கட்டவுட்டுக்கு பேனர் வச்சாதான் எனக்கு விஜய் என்னோட ரசிகா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ம், என்ன, எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும், குடும்பத்தை போய் ஃபர்ஸ்ட் பாரு. நம்ம அஜித் அண்ணா சொன்ன மாதிரி ம், குடும்பம் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மத்தலாம் அப்படின்னு. ம். நான் இன்னை வரைக்கும் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா திருந்தி அந்த பசங்க 2 பொண்ணையும் காலையில சேர்த்து நல்லா படிக்க வச்சு ம். இன்னைக்கு ஒரு நல்ல விஜய் ரசிகரா ஒரு தளபதி ஃபேனா இருக்கான். அதான் அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாரையும் விஜய் அவர்கள் ஒதுக்கிட்டாரா இல்ல புஷியானந்த் ஒதுக்கிட்டாரா? குஷியானந்தனை போய் பார்க்க விட மாட்டாங்க அந்த மாவட்ட தலைவர். இப்ப இது மாவட்ட பார்க்க விட தலைவர் மாட்டாங்கன்னா அது எதுக்குன்னு இல்ல, கேட்டீங்கன்னா, பார்க்க விடலனா இவங்க இறங்கி வரணும்ல. யாரு மாவட்ட செயலாளர்கள் யாரு? மாவட்ட தலைவர் விட மாட்டாங்க. புஷியானந்த் இறங்கி வரணுமே, விஜய் இறங்கி வரணுமே. இவங்க மாவட்ட இப்போ தலைவர் விடலனா நீங்க தான் போய் இப்போ பார்க்கணும். ஒரே ஒரு விஷயம் நீங்க சொன்னதுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா? ம், விஜய் அண்ணன் நினைச்சாருன்னா குஷியானந்த் அண்ணன் கிட்ட சொல்லி ம், அந்த மாவட்டத்துல ஏதோ நடக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ம், அது அந்த மாவட்ட தலைவரை கூப்பிட்டு ம். அந்த பகுதியில் இருக்கிறலாம் வர சொல்லுங்க. அதையே விஜய் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுதான் தெரியல. அதுதான் நான் கேக்குறேன். அது இப்போ கண்டிப்பா பண்ணணும் அண்ணன். அதுதான் ஏன் விஜய் பண்ண மாட்டேங்கிறாரு? இப்போ உதாரணத்துக்கு அஜிதா அவங்க வந்து காத்துட்டு இருந்தாங்க, தவம் கடந்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு வார்த்தையோட கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லையே விஜய். என்னது? அஜிதான்றவங்க தூத்துக்குடியில ஆ, ஒதுக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு பனையூர் அலுவலகத்துல காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் ஒரு வாட்டி கூட அவங்களை கூப்பிட்டு பேசவே இல்லையே. அது இல்ல, போல இல்ல. விஜய் வந்து இல்ல, ஒவ்வொரு இல்ல. மாவட்டத்திலயும் இது மாதிரி குறைகள் நடக்குதுல்ல, அவர் கூப்பிட்டு வச்சு கேட்கலாமே, விசாரிக்கலாமே. ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறாரு? யார் தடுக்கிறா விஜய? அவருக்கு தெரியாம தாங்க நடக்குது இதெல்லாம். எப்படிங்க சொல்ல முடியும்? ஏங்க, இப்போ நீங்க தெரியாம நடக்க முடியாது, 19 சொல்ல முடியாது. மீடியாக்கள்ல வருது, நியூஸ்ல வருது, இதெல்லாம் பார்க்காம இருப்பாரா விஜய்? ஒரே நிமிஷம். ம், அவருக்கு தெரிஞ்சு ஒரு ம், தப்பு கூட அவர் பண்ணல. தெரியாம ஒண்ணா பண்ணல. ம். அவர்கிட்ட போக விட மாட்டாங்க அந்த இல்ல news. தெரிஞ்ச ஏகப்பட்ட இல்ல அவருக்கு ஏன் போக விட மாட்டேன்? ஏன் அவர்கிட்ட போன் இல்லையா? அவர் டிவி பார்க்கவே மாட்டாரா? யாரு? விஜய் டிவி பார்க்கவே மாட்டாரா? போன் இல்லையா அவர்கிட்ட? எவ்வளவு சோசியல் மீடியாக்கள்ல நியூஸ் வருது, ஏங்க, அவர் பார்க்கலாமா? ஏன் பார்க்க மாட்டாரு? இப்போ அது டிவி கூட தடுக்கிறாங்களா? பார்க்கலாமா? உதாரணத்துக்கு ம், அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ம், மாசம் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு போட்டோ சில்லு கொடுப்பாரு, ம், சாப்பாடு போட வர்றாரு, கையால எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ம், இப்ப அந்த மாதிரி பண்ண முடியாது. ம். நான் இப்ப கேட்கல, நான் இப்ப வந்து இல்ல, அவர் இல்ல, பண்ண சொல்லல. சொல்றேன். ம், அடுத்து நான் சொல்றேன். ம், இப்போ ஃபுல்லா அரசியல்ல வந்து தீவிரமா இறங்கிட்டாரு. ம், ஒரு 200 கோடி சம்பளம், 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு ம். ஃபுல்லா அதுல இறங்கிட்டாரு. இல்ல நீங்க தான் சொல்றீங்க இறங்கிட்டாருன்னு. ஆனா இன்னும் அவர் அரசியல்ல இறங்கலன்னா பொதுமக்கள் மத்தியில பொது வெளியில கேள்விக்குறியாவே இருக்கு. அவர் இன்னும் அரசியல்ல இருக்கணும். உங்க ஆதரவாளர்களும் டிவிக்கு கட்சிக்காரங்களும் ரசிகர்கள் தான் சொல்றாங்க விஜய் அரசியல்ல இறங்கிட்டாரு. அவர் இன்னும் அரசியல்ல இறங்கல அப்படின்றதுதான் பல பேருடைய சரி, கருத்து. அவர் அரசியல்ல இறங்கலன்றதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு. மக்களை விட்டுருங்க. இப்ப நிர்வாகிகள் எவ்வளவு பேர் கும்பிடுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி மதுரையில தங்கப்பாண்டியன் மாவட்ட செயலாளர் அவர்கிட்ட பல லட்சம் கோடி ரூபாய் ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாகி வந்து ஐடி நிர்வாகி வந்து என்ன பண்ணாரு, ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணாரு. ஆனா அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஒரு பெண்மணி அதே மதுரை மாவட்டத்துல எனக்கு வந்து போஸ்டிங் தராங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட பணத்தை வாங்கி கொடுத்துட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதை பத்தி யாரும் விசாரிக்க மாட்டேங்கிறாரு. அப்ப இந்த கட்சியில இறங்கலதானே அர்த்தம். மக்கள் பிரச்சனையை விட்டுருங்க. சொந்த கட்சி நிர்வாகியினுடைய கூக்குரலையே விஜய் கேட்கலன்னா அவர் அரசியல் கட்சி செய்யறாரா? யாரு நீங்களே சொல்லுங்க. இல்ல, நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ம், அந்த மதுரையில அவரு பண்ணாரு இல்லைங்களா, ஆமா. அது வந்து மன்னிச்சு விடுற அளவுக்கு ஒன்றும் சாதாரண தப்புலாம் கிடையாது. இல்ல டிவிக்கேல செய்யற எந்த இன்னைக்கு தப்பும் இல்ல, இல்ல. மன்னிச்சு விட முடியாது. இன்னைக்கு அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாவட்ட தலைவர் இவ்வளவு ஏமாத்துறாருன்னா, ம், அந்த கட்சி ஜெயிச்சிச்சுன்னா விஜய் பேரை கெடுக்கிறதுக்கு அவர் எவ்வளவு சம்பாதிப்பாரு? ம். இப்ப நீங்க உண்மையான டிவிக்கு நிர்வாகியா இல்ல பேசல, விஜயோட ரசிகரா பேசுறீங்க. ஆமா, டிவிக்கு நிர்வாகிங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. நீங்க அதை வந்து நான் பண்ற எதிர்த்து பேசுறீங்க. நீங்க விஜய் ரசிகரா பேசுறீங்க. அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க டிவிக்கு நிர்வாகி இல்ல. மன்னிக்கிறதுக்கு ஒரு வாட்டி ம், ஏசுனார் கூட சொல்லியிருக்காரு, ஒரு ஆமா, கடந்த காட்டல இன்னொரு கடந்த காட்டல. ஆமா.
ஒரு வாட்டி ஏன்டா அடி பண்ண சொல்லி அடிக்கலாம். ம், மறுபடி 3வது வாட்டி நீங்க சின்ன தான் தெரிஞ்சிருவானா, அட ம், போட போன வாட்டி தப்பு பண்ண ஒரு அடி அடிச்சாங்க, இந்த வாட்டி இன்னொரு அடி அடிக்க போறாங்க ம், தூக்கிட்டு. ம். அதுதான் கேக்குறேன். ஏன் அந்த அதிரடியை வந்து விஜய் கையாள மாட்டாரு? யாரு விஜய் ஏன் கையாள மாட்டேங்கிறாரு அந்த அதிரடியை? அது? அவர் பின்னாடி இருந்து இயக்குறது யாரு? இப்ப சொன்னீங்கல்ல, ஆ, பின்னாடி இந்த இயக்குறாங்க, ஆ, தூக்குறாங்க, ஆ. தாங்கி பிடிக்கிறாங்கன்னு அதான் யாருன்னு கேக்குறேன். அங்க ஒரு கூட்டமே இருக்குங்க. யாருங்க நீங்க சொல்றீங்க? கூட்டம்னா ஒரு 4-5 பேர் கை காட்டுங்களேன். கூட்டம்னா நீங்க மொத்த கூட்டத்தையே காட்ட தேவையில்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் கை நான் காட்டுங்களேன். அவங்களோட எல்லாம் பழகுனது இல்லைங்க. ஆ, அவங்கள பத்தி தெரியாது. ஆ, ஒருத்தர் தெரியாத பழகாம தெரியாம ஒருத்தவங்களை பத்தி பழி போடுறது ஆ. என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி. சரி, அப்ப ப்ரூஃப் கொடுங்க. என்ன ப்ரூஃப்? அவங்க இது மாதிரி விஜய் வந்து பின்னாடி இருந்து இயக்குறாங்க, இன்னாரதான் இயக்குறாங்கன்னு ப்ரூஃப். நான் ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுங்களா? ம், இந்த மாதிரி தப்பு இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே நீடிச்சுச்சுன்னா ம். கண்டிப்பா நீங்க ஆசைப்படுற மாதிரி விஜய் அண்ணா கூப்பிட்டு கேட்பாரு. ஏங்க யார் நீடிச்சிட்டு தப்பு தாங்க பண்ண- இருக்கு. நீடிச்சிட்டு தான் இருக்கு. ஆ. நீடிச்சுக்காமல இல்லவே இல்ல. நீடிச்சிட்டு தான் இருக்கு. இது இன்னும் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. அது ம். தேர்தல் டைம்ல இன்னும் அதிகமாகுது. இது விஜய்க்கு பெரிய ஒரு இழப்பு, பின்னடைவு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க.